அபனாஜித் யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். மனிதர்களாகிய நாம் வாழ்வில் என்றும் பொறுமையாக இருப்போம், பொறுப்புடனும் இருப்போம். இதில் நாம் பார்க்கப் போவது குழந்தைகளுக்கான திருக்குறள் கதை மற்றும் வாழ்க்கை பாடம். திருக்குறளின் வாழ்க்கை துணை நலம் என்ற அதிகாரத்தில் வரும் இந்த குறள் பெண்ணின் மனவலிமையைப் பற்றி அழகாக எடுத்துரைக்கிறது. திருக்குறள் 54. பெண்ணின் பெருந்தக்க யாவுள கற்பென்னும் திண்மையுண்டாகப் பெறின். பொருள்: ஒரு பெண்ணிடம் கற்பு என்னும் மனவருதி இருக்குமானால் அதைவிட பெருமைக்குரிய செல்வம் வேறு எதுவுமே இல்லை. இங்கு கற்பு என்பது ஒருவரின் ஒழுக்கம், நீர்மை மற்றும் தன் துணைவர் மீது காட்டும் மாறாத அன்பு ஆகியவற்றின் உறுதியை குறிக்கிறது. சிறுகதை: பெண்ணின் கற்பு. ஒரு சிறிய கிராமத்தில் மல்லிகா என்ற பெண் தன் கணவன் மற்றும் குழந்தைகளுடன் வாழ்ந்து வந்தாள். அவளுடைய கணவன் ஒரு ஏழை தொழிலாளி. ஒருமுறை அந்த கிராமத்திற்கு பெரும் வெள்ளம் வந்து பயிர்கள் அனைத்தும் அழிந்து போயின. கிராமமே வறுமையில் வாடியது. அப்போது ஊரின் செல்வந்தர் ஒருவர் மல்லிகாவின் வறுமையை பயன்படுத்தி அவளை தவறான வழிக்கு அழைக்க முயன்றார். அவளிடம் நிறைய பொன்னும் பொருளும் தருவதாக ஆசை காட்டினார். உன் கணவன் சம்பாதிக்கும் காசு எதற்கும் பற்றாது. இந்த பணத்தை வாங்கிக் கொண்டு என்னோடு வா, சுகமாக வாழலாம் என்றார். ஆனால் மல்லிகா எதற்கும் அசையவில்லை. அவள் மிக உறுதியாக, ஐயா, வறுமை என்பது தற்காலிகமானது. கஞ்சி குடித்தாலும் என் கணவனின் உழைப்பில் வரும் நேர்மையான உணவே எனக்கு அமிழ்தம். என் மன உறுதியும் என் கணவர் மீது நான் வைத்துள்ள மதிப்பும் தான் எனக்கு மிகப்பெரிய சொத்து. உங்கள் செல்வத்தை விட என் ஒழுக்கம் எனக்கு பெரியது என்று துணிச்சலாக கூறினாள். அவளுடைய இந்த மன உறுதியை கண்ட அந்த செல்வந்தர் வெக்கி தலை குனிந்தார். மல்லிகாவின் கணவன் இதை கேள்விப்பட்டு, இத்தனை வறுமையிலும் என் மனைவி தன் மன உறுதியை காத்தது எனக்கு பெருமையாக இருக்கிறது என்று நெகிழ்ந்து போனார். பிற்காலத்தில் அவர்கள் உழைப்பால் முன்னேறிய போது ஊரி மல்லிகாவின் நேர்மையை பாராட்டியது. ஒரு பெண்ணின் மன உறுதி, கற்புதான் அந்த வீட்டின் உண்மையான கவசம் என்பதை அனைவரும் உணர்ந்தனர். இந்த குறள் பெண்ணின் மன வலிமையை பற்றி அழகாக எடுத்துரைக்கிறது. மேலும் இதுபோல் மற்றொரு திருக்குறள் கதைகளுடன் மீண்டும் இந்த சேனல் வழியாக நாம் சந்திப்போம். எனவே இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், மற்றவர்களுக்கும் பகிரவும். நன்றி, வணக்கம்.